நம் வாழ்க்கையில் வெற்றி பெற சித்தர்கள் கூறிய எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நாம் தான் அது எதையுமே பொருட்படுத்தலை, அதில் கவனம் செலுத்தலை. உதாரணத்துக்கு இப்போ நிறைய வாகன விபத்துகள் நடைபெறுது. காரணமே தெரியாமல் நிறைய பேர் வாகன விபத்தில் உயிரிழக்கிறாங்க. அதுக்கு பரிகாரமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காகிதப்பூ இருக்குது பார்த்தீங்களா? காகிதப்பூ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய வீடுகளில் அழகுக்காக வளர்த்துருப்பாங்க. ரோஸ் கலர், ஆரஞ்சு, ஒயிட், இந்த கலர்களில் நிறைய பார்த்துருப்போம். அதை நம்ம வெளியில் போகிறப்போ பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா, பர்ஸில் இல்லை நம்ம கையில், ஒரு காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், அதை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா கூடுமானவரை இந்த மாதிரியான அகால விபத்துக்கள் நடக்காமல் இருக்குமா. அடுத்து காலையில் எழுந்த உடனே தங்கத்தால் ஆன நாணயம், அப்படி இல்லையா தங்கத்தால் ஆன நாணயம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு படம், ஃபோட்டோ, புகைப்படம், வரைபடம், அந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கக்கூடிய விஷயங்களை காலையில் எழுந்தோன்னையும் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்குறதும் நிறைய பணம், செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உறங்கும் போது எப்பயுமே இடதுபுறம் கீழாகவும் வலதுபுறம் மேல்புறமாகவும் இருக்க படுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி படுக்கிறதுனால நம்மளோட இருதயமானது கீழ் நோக்கி இருக்கும், பிராணன் ஒழுங்காக செயல்படும், ஆயுள் கூடும். வியாதி இருந்தாலோ இல்லை வியாதி வர்ற மாதிரி இருந்தாலும் முற்றிலும் வராமல் தடுக்குமா இந்த மாதிரி உறங்குறது. அப்புறம் வீட்டை சுற்றி எப்பயுமே நீரோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்கிறாங்க. துர்நாற்றங்கள் வராத சாக்கடை, அந்த மாதிரிலாம் நீர்த்தேக்கங்கள் இல்லாமல் நீர் ஓட்டம் இருக்கணும். உதாரணத்துக்கு பைப்பு, பூச்செடிகள் வளர்த்து அதன் மூலம் நமக்கு எப்பயுமே நம்ம வீட்டை சுற்றிலும் ஈரப்பதம் இருக்கிறதுனால காசு, பணம், செல்வங்கள் கூடுவதற்கு, குறையாமல் இருப்பதற்கு ஒரு வழிவகைகள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போது வாழ்ந்த ராஜாக்கள், மன்னர்கள், அரசாட்சி செய்தவர்களுக்கு அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஊரையும் சரி, அரண்மனையும் சரி, சுற்றிலும் பள்ளம் தோன்றி அதில் நீர் விட்டு அகழியாக விட்டுருந்தாங்க. அகழி மாதிரி செஞ்சுருந்த அமைப்பு முழுக்க அந்த நாடு வளமாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்வதற்கு உண்டான அறிகுறி இது. அப்புறம் இந்த காலத்தில் குழந்தைங்கள் காரணமே இல்லாமல் நைட்லாம் அழுகுவாங்க, பகல்லாம் நல்லா தூங்குவாங்க. அந்த மாதிரி இருந்தாவே துர்தேவதைகள் அந்த பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை எதுவாக இருந்தாலும் குழந்தையோட வாசனைக்காக அந்த வீட்டை சுற்றி வந்துட்டே இருக்கும். அது அந்த நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அந்த குழந்தை ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருப்பாங்க. குழந்தைகளும் தெய்வமும் வயதானவர்களுமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கேரி பண்ணுவாங்க. அப்போது நெகட்டிவ் எனர்ஜியை அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய குழந்தையால் தாங்க முடியாததுனால அதை அழுது தன்னோட எதிர்ப்பை வெளிக்காட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, கல் உப்பை நீரில் கரைத்து குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் தெளித்து விடணும். அடுத்து சமையல் அறையும் படுக்கை அறையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வராது. கணவன் மனைவிக்குள்ள பிணக்குகள் இருந்தாலும் பிரிவுகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்துடுவாங்க. அதாவது எப்படின்னா, சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவில் ஒரு சிவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு ஒத்துமை அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளோட வீடுகளில் துர்சக்திகள், ஏவல், வெள்ளி, சூன்யம், காத்து, கருப்பு வராமல் இருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு முன்புறம் தலைவாசலில் மருதாணி செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை தொங்க விடணும். இல்லை வீட்டுக்கு முகப்புக்கில் ஒரு தொட்டியில் கூட அதை வளர்க்கலாம். வளர்க்க முடியாதவங்க அந்த தொட்டியில் வளர்த்து இரவு நேரங்களில் கதவெல்லாம் சாத்திட்டு படுக்கிறப்போ அந்த முன் வாசலில் கதவை சாத்திட்டு வாசலுக்கு வெளிப்புறம் அந்த மருதாணி செடியை தொட்டியில் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறதுனால தீய சக்திகள் உள்ளே நுழையாது. இது 100க்கு 100% சொல்லப்பட்ட உண்மைகள். அப்புறம் நொச்சி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. ஜலதோஷம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நொச்சி இலையும் கற்பூரவள்ளி இலையும் மிகச்சிறந்த மருத்துவ குணம். அந்த நொச்சி செடியோட வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை நம்ம எப்பயுமே கையிலையோ இல்லை படம் வைக்கக்கூடிய இடத்துலையோ, நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ
பாக்கெட்லேயோ எப்பயுமே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா பணப்பற்றாக்குறை இல்லாமல் செய்யும். இதெல்லாமே மிக முக்கியமான ஒரு தாந்திரிகம், தன ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்புறம் நம்ம எப்பயுமே பிறருக்கு நல்லது பண்ணால் கூட மற்றவர்களோட வைத்தெரிச்சலும் பொறாமையும் கண் திருஷ்டியாக மாறி நம்மளோட வளர்ச்சி ரொம்ப பாதிப்படையும். கண் திருஷ்டி அப்படின்னு நம்ம லேசாக எடுத்துக்கவே முடியாது. கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அந்த வலி வேதனையை, கண் திருஷ்டியோடைய விளைவுகளை சொல்லும்போது நமக்கு உண்மையிலே பயத்தை தான் உண்டு பண்ணும். அதனால் கண் திருஷ்டி நமக்கு வராமல் இருக்கணும்னா மிளகாய் வத்தல், உப்பு, நடைபாதை மண், இது மூணையுமே யாருக்கு திருஷ்டி பட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தலையை சுற்றிலும் இதை சுற்றிட்டு, அதாவது இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் சுற்றிட்டு நம்ம விறகடுப்பில் தான் போடணும். இந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய திருஷ்டி போயிடும். சரி, கடை வியாபாரம் பண்ணுறோம், நல்லா ஓடிட்டு இருந்த வியாபாரம் இப்போ திடீர்னு சரியில்லைன்னா கூட கடைக்கு முன்னாடி வாசலில் நின்று கல் உப்பு, பட்டை மிளகாய், நடைபாதை மண், இந்த மண்ணை கையில் வச்சு நாம் கடையை சுற்றிலும், அதாவது வெளியில் நின்றுட்டு கையால் 3 தடவையும் இடமிருந்து வளமிருந்து இடமாக சுற்றி போடலாம். பைக் வச்சுருக்கிறவங்க பைக்கையும் செய்யலாம். வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டோ, கார், பஸ், லாரி இதை மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வீடு, கடைகள்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் அந்த வழியாக வர்றவங்க போகிறவங்க பார்த்தா தான் திருஷ்டி. ஆனால் வாகனங்கள் எல்லா இடத்துக்கும் போகும். முச்சந்திக்கு போகும், 4 ரோடு சந்திப்பில் போகும், ஏதாவது இறந்த ஊர்வலம் போயிருப்பாங்க, அந்த பூலெல்லாம் வண்டி போகும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு நேரமும் காலமும் எல்லா நேரத்துலையும் நல்லதையே செய்யும் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாகனத்தை பாதிப்படையும். நீங்கள் சிசிடிவி கேமராலெலாம் பார்க்கலாம், நிறைய ரோடு போயிட்டே இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, திடீர்னு கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு போவாங்க. அது மாதிரி இடங்கள்லாம் மோசமான இடம். அதனால் வாகனங்கள் அவசியம் இந்த விஷயத்தை பண்ணுறது மிகவும் நல்லது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சித்தர்களின் வாழ்வியல் முறை அப்படின்ற வழிகாட்டுதலும் வாழ்வியல் முறையும் அப்படின்ற புக்லேருந்து தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவசியம் இது பெரிய நமக்கு செலவு, அதிக கை செலவு இல்லாத ஒரு தாந்திரிகம். இதை செஞ்சு பயனடையலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.